இந்த வாரம் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வார்த்தையை தந்தார். பெருமழை, பெருமழை. அந்த பெருமழை என்ன செய்யும்? அந்த பெருமழை எதற்கு? எனக்கு வசனத்தை வாசித்த பொழுது கர்த்தர் எனக்கு நிறைய காரியங்களை கற்று தந்தார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அதுதான், பெருமழை வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க கனமழை வரப்போகுதுன்ட்டு. ஆனா அரசாங்கத்தினுடைய கணிப்பு கூட சில நேரத்தில் பொய்த்து போகுது. ஆனா ஆண்டவர் பெருமழை வரப்போகுதுன்னு சொன்னா அது பொய்யாக இருக்காது. ஏனென்றால் அவர் உண்மை உள்ள தேவன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் உண்மை உள்ள தேவன். அவர் மறக்க மாட்டார் ஐயா, மறக்க மாட்டார். டி மைனர், அவர் மறக்கவே மாட்டார், மறக்கவே மாட்டார். எனக்கு தெரியும், அவர் சொன்னார்னா பெருமழை வருவது அதிக நிச்சயம். பக்கத்துல மெதுவா திரும்பி பார்த்து சொல்லுங்க, பெருமழை வரப்போகுது. பெருமழை, பெருமழை. என சொன்னது அவர் அல்லவோ? கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தை நிறைவேற்ற மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவா, மறவா. இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா. இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. எஸ். அப்ப ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நம் நடுவில், நம் குடும்பத்தின் நடுவில், நம்முடைய திருச்சபையின் நடுவில், நம்முடைய சமுதாயத்தின் நடுவில், நம்முடைய தேசத்தின் நடுவில் அவர் வரப்போக செய்ய பண்ணுகிறார். அது எனக்கு நல்லா புரிஞ்சது. பெருமழையா? எதற்காக? எதற்காக இந்த பெருமழை? இந்த பெருமழை என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் வந்தால் என்ன நடக்கும்? அதை பற்றி தான் இந்த செய்தி இருக்கும். ஜெபத்தோடு கவனியுங்கள், உணர்வோடு புரிந்து கொள்ளுங்க. அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறுவதை வாழ்வின் ஒவ்வொரு அம்சங்களிலும் அனுபவிப்பீர்கள் என்று நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் செய்திக்காய் ஆண்டவர் எனக்கு தந்த வேத பகுதி 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் இருக்கிறது. ஒருவேளை நம்ம பலமுறை, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொசிஷன், சுருங்க சொன்ன நூற்றுக்கணக்கான தடவை இந்த 4-5 வசனத்தை பேசியிருப்பேன் நான் பல இடங்கள். ஆனா இந்த கர்த்தர் அதிலிருந்து சில கருத்தை எனக்கு கற்று தந்தார். அதுதான் நான் பேச போறேன். பெருமழை வரப்போகுது. வாசிக்க கேட்போமா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 மற்றும் 45. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. பெருமழை உண்டாயிற்று. பொது இங்க 2 வசனங்களை வாசிக்க கேட்டோம். ஒன்றில் கேட்டான், இன்னொன்றில் கண்டான். கேட்பவற்றை காண செய்கிறவர் நம்முடைய தேவன். அது என்ன சத்தமா இருந்ததாம்? பெருமழையின் இரைச்சல். நாமும் ஒரு பெரிய மழைக்காகத்தான் காத்துக்கொண்டே இருக்கிறோம்.
அந்த மழை என்ன செய்யும்? அது என்ன மழை? அந்த மழை என்னவெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 10வது வசனத்தை பாருங்கள். அதின் வரப்புகள் தண்ணியத்தக்கதா, அதின் வரப்புகள் தண்ணியத்தக்கதா, அதின் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து, அதின் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து, அதை மழைகளால் கரைய பண்ணி. எல்லாரும் சேர்ந்து வாசியுங்கள். அதை மழைகளால், எதை சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த வரப்புகளை மழைகளால் கரைய பண்ணி அதின் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். அதின் பயிரை என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது ஒன்றை புரிந்து கொண்டேன். பெருமழை வறுமையானால் வரப்புகள் எல்லாம் காணாமல் போகும். இப்ப நான் சொல்ல போற வேர்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்ல போறீங்க. வரப்புகள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்தவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. புதுமுகங்கள், யங் ஜெனரேஷனுக்கு தெரியவே செய்யாது. 2 வயலுக்கு நடுவுல ஒரு இடம் இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் தான் என்னது? வரப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்த வயலையும் இந்த வயலையும் என்ன செய்கிறது? பிரிக்கிறது. ஆனா இந்த மழை வந்து விட்டதே, ஆனா இந்த வரப்புகள் இருக்காது. பிரிவினை என்கிற ஒன்று அங்கு இருக்காது. ஞாபகமா இருக்குது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால மழை ராத்திரி சோனி கொட்டியாச்சுன்னா எங்க அம்மா காலையிலே தட்டி எழுப்பி, மக்களே ஜெபம் முடிச்ச உடனே பைபிள வாசல் ஓடி போய் வயலை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஓடுவேன். அது கடினமா இருக்கும். அந்த மழை டைம்ல வித்தியாசமா இருக்கும். பாம்பு எல்லாம் ரொம்ப சரளமா ஓடும். அங்க ஓடையெல்லாம் உண்டு. அதெல்லாம் கிராஸ் பண்ணி ரொம்ப கடினமான பகுதி தான். ஆனா கொஞ்சம் தூரத்துல போய் நிற்கும் போதே தெரியும் இது வயலா இல்லது குளமானி சந்தேகம் வந்து விடும். ஏன்னா எங்க வயலுக்கும் பக்கத்து வயலுக்கும் அடையாளமே தெரியாதபடிக்கு மொத்தத்துல மூழ்கி கிடக்கும். வரப்பு என்று ஒன்று இல்லாமல் போவதற்கு எது காரணமாய் மாறுகிறது? பெருமழை காரணமாகிறது. இன்று பாருங்க, அவ்வளவு மகிழ்ச்சியாய் இருந்த நம்முடைய குடும்பத்தை பிசாசானவன் பிரிவினை என்கிற ஒரு ஆவியை கட்டவிழ்த்து விட்டு நம் குடும்பத்தை பிரித்து பட்டிருக்கிறான். சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு இல்லை, இரத்த சம்பந்தங்களுக்குள்ளே பாசம் இல்லை, சொந்தக்காரர்களுக்குள்ளே பந்தம் இல்லாமல் போய்விட்டது. பந்தம், பாசம், அன்பு, நேசம் என்கிற வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது கேள்விப்படாத ஒரு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது யாருடைய தந்திரம்? சாத்தானுடைய தந்திரம். அந்த சந்திரத்தை உடைத்தறியும் பொருட்டாக என் தேவன் ஒரு பெருமழையை நம் குடும்பத்துக்கு கட்டளையிட போகிறார். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஒரு மனதை எங்கள் குடும்பத்தில் நீர் கட்டளையிடும். அந்த பெருமழை மாத்திரம் எங்கள் குடும்பத்தில் பெய்யுமேயானால், எங்கள் திருச்சபைகளுக்குள்ளே பெய்யுமானால், எங்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளே பெய்யுமானால், அவர்களுக்குள் இருக்கிற சகலவித பிரிவினைகளும் இல்லாமல் போகும், காணாமல் போகும். சமாதானம், சந்தோஷம், அன்பு, ஐக்கியம், ஒரு மனம், ஒற்றுமை ஓங்கும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவார்களாம். அப்படிப்பட்ட பல மடங்கு வல்லமை எங்கே வெளிப்படும்? ஒரு மனம் உள்ள இடத்தில். குடும்பத்திலே ஒரு மனம் இல்லை, கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு மனம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் ஒரு மனம் இல்லை, குடும்ப ஜெபம் பண்ணுகிற இடத்தில் ஒரு மனம் இல்லை, படிக்கிற இடத்தில் ஒரு மனம் இல்லை, உறவுகளுக்கு நடுவில் ஒரு மனம் இல்லை. திரும்பி பாருங்கள், ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பதாக உறவுகள் என்பது எவ்வளவு மென்மையானதொன்றாக இருந்தது. ஒரு திருமணம், ஒரு நல்ல நிகழ்வு இல்லது ஒரு துக்க நிகழ்வு என்றால் அந்த உறவுகள் யாவரும் வந்து அந்த குடும்பத்தோடு இணைந்து இருப்பது ஒரு அசுர பலமாய் இருந்தது. எல்லாருமே ஆச்சரியமாய் பார்த்தார்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு பிரித்து போட்டான் சாத்தான். வீட்டுக்குள்ளேயே 4 பேர் இருக்கிறார்கள்,
4 பேரும் மொபைலோடு இருக்கிறார்களே ஒழிய ஒருவருக்கொருவர் பேசுவதற்கு டைம் இல்லை. இது சாத்தானுடைய தந்திரம். நாம ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரை வரப்புகளை கரைய செய்கிற அந்த பெருமழையை எங்கள் குடும்பத்துக்கு தாரும் ஆண்டவரே. எவ்வளவு அன்பும் ஐக்கியமாய் இருந்த எங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியை சாத்தான் ரகசியமாய் கெடுத்திருக்கிறான். அது நிர்மூலமாக வேண்டுமானால் எங்க குடும்பத்துல என்ன மழை பெய்யணும்? பெருமழை பெய்ய வேண்டும். பக்தன் சொல்லுகிறார், விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு, ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். இன்று மட்டும் சபைக்குள் ஒரு மனம் இருந்தால், கிறிஸ்தவர்களுக்குள் ஒரு மனம் இருந்தால், தேசவாசிகளுக்குள் ஒரு மனம் இருந்தால் இந்த தேசம் ஆசீர்வாதமாய் இருக்குமே, சவால்களை சுலபமாய் சந்திக்குமே. ஆனால் முடியவில்லை. பிரிந்து கிடக்கிறோம், சிதறி கிடக்கிறோம். சிதற பண்ணுகிறது சாத்தானின் தந்திரம். பைபிள் சொல்லுது, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, உன் பலனை கட்டியாய் கட்டிக்கொள், ஸ்திரப்படுத்து, உன் அறையை கட்டியாய் கட்டிக்கொள் என்று சொல்லுகிறான். சிதறடிக்கிறவனின் சீற்றங்கள் நம் குடும்பத்தை சின்னாமின்னமாக்கி போடாதபடிக்கு பெருமழை இறங்கும்படி கெஞ்ச வேண்டியவர்கள் நாம் தான். நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன், இந்த பெருமழை நம்ம தேசத்துல நம்ம குடும்பத்துல வரத்தான் போகுது. நம்ம குடும்பம் மறுபடியும் இசையத்தான் போகுது. நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய போகிறோம்? உயர்த்த போகிறோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. ஆண்டவர் அதை செய்ய போகிறார். ஆக இந்த பெருமழை வந்து விட்டதையானால் இந்த வரப்புகளை கர்த்தர் என்ன செய்ய பண்ணுவார்? கரைய பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் அங்க ஆசீர்வாதம் வருகிறது. அதுக்கப்புறம் தான் அங்க மகிழ்ச்சி வருகிறது. எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? எங்க குடும்பத்துல வரணும் ஐயா அந்த பெருமழை. இந்த குடும்பத்துல பெருமழை வந்தா இடையில ஒரு தடையாகி அந்த வரப்பு இருக்குதே, அது காணாமல் போய்விடும். நல்லாதான் இருந்தோம், எப்படின்னு தெரியல. இப்போ ஒரு சின்ன கீறல், அது வழியா கசப்பு, அது வழியா வைராக்கியம், அது வழியா சில எரிச்சல், கோபம் எனக்குள்ள குடிகொண்டு இருக்குது. நான் உங்களோட பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இப்படிப்பட்ட தேவையில்லாத மாம்சீக வார்த்தைகள் நம் வாழ்விலே எழும்பி நிற்பதற்கு காரணம் பெருமழை இன்னும் வராததுதான். ஜெபிக்க போகிறோம், ஆண்டவர் அந்த பெருமழையை அனுப்புவார், பிரிவினையை தகர்ப்பார். ஒரு மனதினால் நாம் ஓங்கி ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு நம்மை நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. இரண்டாவதாக, இந்த பெருமழை இறங்கும் போது, வெளிப்படும் போது என்ன ஆகும் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு, நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் என்ன செய்வார்? தருவார். எதற்காக கர்த்தர் மழையை அனுப்புகிறார் தெரியுமா? சொல்லுங்க. விதைக்கப்பட்டிருக்கிற விதை முளைத்து அது வளர்ந்து பலனுள்ளதாய் மாறுவதற்காக கர்த்தர் எதை அனுப்புகிறார்? பெருமழையை அனுப்புகிறார். விதைத்திருக்கிறார் ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை, ஆனா இன்னும் காணப்படவில்லை. பைபிள் சொல்லுது, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயம் உள்ளவனுக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. விதைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களே, எங்க வீட்டுல வெளிச்சமே இல்லை, இருளா இருக்குது. எங்க குடும்பத்துல மகிழ்ச்சியே இல்லை, துக்கத்தோட போயிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு சோகம் எங்க குடும்பத்துல இருக்குது. வெளியில சிரிக்கிறோம், உள்ளத்துல அழுது கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த விதைத்த விதை பலன் தரவில்லையே. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இந்த பெருமழை உங்கள் குடும்பத்துல இறங்கி வறுமையானால் தேவன் உங்களுக்கு விதைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் முளைத்து கிளம்பி வெளிச்சமாய் பிரகாசமாய் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் வெளிப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. எதற்காக இந்த மழை தெரியுமா?
பலன் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு. எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்களா மாற்றுவதற்கு? ஏசாயா 55:10 இதோடு இணைந்து ஒரு வசனம் கூட. மாரியும் உறைந்த மழை வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி எல்லாரும் சொல்லுங்க, அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படி? நல்ல கவனிங்க, கர்த்தர் அனுப்பின வார்த்தை வெறுமனே திரும்புவது இல்லை. நம்ம குடும்பத்துக்கென்று விதைக்கப்பட்டிருக்கிற விதைகள் பலனுள்ளதாய் மாறுவது அதிக நிச்சயம். அதற்கு தேவைதான் பெருமழை. அந்த பெருமழையை தேவன் தருவதுதான் இந்த நாளின் வெற்றி என்று நான் விசுவாசிக்கிறேன். இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். சில சொல்லுவாங்க, என் பிள்ளையா அப்படிதான் ஜெபம் பண்ண எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொன்னாங்க, என் புருஷன் மூலமா அப்படி ஆசீர்வாதம் வரும்னு சொன்னாங்க. ஆனா ஒன்னையும் காணோம். விதை அங்க இருக்குது, ஆனா இன்னும் பலன் வரல. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், கர்த்தர் சொன்ன வார்த்தையாகிய விதை நிச்சயம் பலனுள்ளதாய் மாறப்போகிறது. அதை முளைக்க செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்கிற சொல்லுங்க மழை தேவன் இன்று உங்களுக்கு தரப்போகிறார். ஒருவேளை உங்க பிள்ளையை பார்த்து என்ன வேஸ்ட், எல்லாமே ஃபெயிலியர், எத்தனை தடவை தோற்று போனா, இனி எங்க ஜெயிக்க போகிறான், இனி எங்க ஆசீர்வதிக்கப்பட போறான், அவனை குறித்து நிறைய தீர்க்க தரிசனம் இருக்குது, அவளை குறித்து நிறைய தீர்க்க தரிசனம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, வேஸ்ட்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் சீக்கிரமா சொல்ல விரும்புகிறேன், இந்த வேஸ்ட கர்த்தர் டேஸ்டா மாற்ற போகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எங்க பிள்ளைங்க வேஸ்ட் அல்ல, அது டேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பலனுள்ள ஒரு ஜீவியம் உடையவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். பைபிள் சொல்லுது, பவுல் நட்டான், சொல்லுங்க, அப்பல்லோ நீ பாய்ச்சினான், விளைய செய்தது தேவனாகிய கர்த்தர். அப்படியானா அந்த மழை வரும்போது வரப்புகள் கரைகிறது, மழை வரும் பொழுது விதைக்கப்பட்ட விதைகள் என்ன செய்கிறது? பலனுள்ளதாய் மாறுகிறது. என்ன ஒன்று சொல்ல போறேன், இந்த மழை எப்படி வருது பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம் 26வது வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆசீர்வாதமான. அப்ப இந்த மழை என்ன மழை? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு பெருமழை நம்ம குடும்பத்துக்கு வரப்போகிறது. கரங்களை அசைத்துட்டே சொல்லணும், ஆண்டவரே எங்க வீட்டில் அந்த ஆசீர்வாதம் என்கிற பெருமழை வரப்போகிறபடியால் மக்கள் ஸ்தோத்திரம். 3.5 ஆண்டுகளாய் அந்த ஆகாப் ராஜாவின் காலத்திலே எலியாவின் வாக்குப்படியாக மழை இல்லாமல் பனி இல்லாமல் வறண்டு கிடந்தது. ஆனால் அந்த வறண்ட பூமியை என் தேவன் பெருமழையினால் செழிப்பாக்க வல்லவராய் இருந்தார். இன்று நான் விசுவாசிக்கிறேன், இந்த பெருமழை நம் குடும்பத்தில் இறங்கி வரும்போது வறட்சிகள் மாறும், சாபங்கள் விலகும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஆச்சரியமாய் நம்ம குடும்பத்தில் பொருளாதாரம் சீர்படும், பொருளாதாரம் மேம்படும், பொருளாதாரம் சிறப்படையும் என்று தீர்க்கதரிசனமா சொல்றையா. ஆண்டவர் அந்த பெருமழையை எனக்கு வீச பண்ணணும், ஊற்ற பண்ணணும் அப்படின்னு மட்டும் கெஞ்சி கொண்டிருங்க. ஆண்டவரே எங்க குடும்பத்தின் மேல் இந்த பெருமழையின் இரைச்சலின் சத்தம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, கேட்கிறது என்று சொல்ல முடியுமா? இயேசுவின் நாமத்துல சொல்றேன், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமேயானால் நம்மையும் நம் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். அவராலே முடியும். எல்லாம் சொல்லுங்க, அவரால சொல்லுங்க முடியும். அந்த பெருமழை நம்ம வீட்டுல வந்துட்டுனா நம்ம குடும்பமும் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்பட்டே தீரும். ஹல்லேலூயா. வறண்ட வாழ்வு செழித்திடுதே, நிச்சயமா அதை கர்த்தர் செய்ய போகிறார். கடைசியா சொல்ல விரும்புகிற இந்த பெருமழை எதுக்குங்க, எதை குறிப்பிடுகிறது? வாசிங்க, சகரியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்மாறி
காலத்து மழையை பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். எல்லாரும் சொல்லுங்க, எதை கட்டளையிடுவார்? இது என்ன மழை சொல்லுங்க? பின்மாறி காலத்து மழை. அது எது குறிப்பிடுகிறது தெரியுமா? அறுவடையாகிய மழை. எல்லாரும் சொல்லுங்க, ஆத்தும அறுவடையாகிய மழை. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? ஆண்டவரே, எங்க குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். நெடுநாள் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாத நபர்கள் இருக்கிறாங்க, எங்க ஸ்ட்ரீட்ல ரட்சிக்கப்படாத நபர்கள் இருக்கிறாங்க, எங்க பட்டணத்துல ரட்சிக்கப்படாத நபர்கள் இருக்கிறாங்க, எங்க தேசத்துல ரட்சிக்கப்படாத நபர்கள் இருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தையும் காணவில்லை என்று கெஞ்சி கொண்டிருக்கிறீர்கள், ஏக்கத்தோடு இருக்கிறீர்களே. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்ல விரும்புகிறேன். ஒரு பின்மாறி மழை கர்த்தர் வெகு சீக்கிரம் கட்டளையிட போகிறார். ஜனங்கள் எல்லாம் திரளாய் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பாவ உணர்வடைந்து மனம் கசந்து அழுது ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து சேர்வதை நம்முடைய கண்கள் காணும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். ஆண்டவர் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஒருவேளை இப்ப கொஞ்சம் மந்தமா இருக்கலாம். நம்ம குடும்பத்துல நிறைய பேர் எதிர்த்துட்டு இருக்காங்க, நம்முடைய குடும்பத்துல நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுத்து கொண்டிருக்கிறாங்க. நாள் வந்து வரப்போகிறது, இந்த பின்மாறி மழை நம் குடும்பத்திலே பெருமழையாய் பொழியுமையானா. நடந்த சம்பவம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த நபர் தான் முதல் ஆளா வந்து ரட்சிப்பை அடைவார். முதல் ஆளா வந்து சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு நாம் போகிறேன் என்று வந்து நிற்பாரியா? ஆத்தும ஆதாய பணியை செய்வதற்கு ஆத்துமாக்களை ஆண்டவர் எழுப்ப போகிற ஒரு காலத்துல நாம் கடந்து வருகிறோம். கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய ஆசை, அது நிச்சயம் நடக்கும். எங்க ஊர்ல உள்ள அத்தனை பேரும் எழும்பி நின்று கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிறதை என் கண்ணு காணணும், என் காது கேட்கணும். அதுதான் கர்த்தர் நிறைவேற்ற போகிற நிச்சயமான நன்மை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? எங்க வீட்டுல மட்டும் இல்ல, எங்க தெருவில் கொஞ்சம் பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவர்களும் சேர்ந்து வந்து முழங்கால் படியிட்டு தேவனை ஜீவனுள்ளவராய் ஏற்றுக்கொண்டு ஆராதனை செய்வதையும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதையும் நம்முடைய கண்கள் காணப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெருமழை இந்திய தேசத்தை நனைப்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. அப்ப பெருமழை வந்தால் பிரிவினை அகலும். பெருமழை வந்தால் பலனுடையவர்களாய் நாம் மாறுவோம். பெருமழை வந்தால் வறட்சி மாறும், ஆசீர்வாதம் தங்கும். பெருமழை வந்தால் அறுவடை ஆரம்பமாகிவிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது அறுவடையின் காலம் என்று சொல்லி? விசுவாசம் உள்ளவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயம். ஆமென். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. ஆமென். விசுவாசத்தோடு கண்களை ஏறெடுத்து பாருங்க. தேவன் ஒரு பெரிய அறுவடையை நமக்காய் வைத்திருக்கிறார். உங்க மூலமா ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட போகுது. உங்க மூலமா ஒரு கூட்டம் கர்த்தர் பக்கம் திரும்ப போகுது. உங்க மூலமா ஒரு கூட்டம் கர்த்தரே தேவன் என்று முழங்க போகுது. தேவன் அந்த ஆச்சரியமான பெருமழைய நம்ம தேசத்துல அனுப்ப போகிறார். சரியா? இந்த பெருமழை எப்படி வரும்? யார் மூலமா வரும்? எப்படி இருந்தா வரும்? அதான் நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன்.
வாசிக்க போறோம். எல்லாரும் பைபிள 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வந்துருங்க. 41வது வசனம் மற்றும் அதே அதிகாரத்தின் 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க கேட்க போகிறோம். எல்லாரும் கவனிக்க போறீங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு மனிதனுக்கு, சொல்லுங்க, ஒரே ஒரு மனிதனுக்கு தான் இந்த சத்தம் கேட்டுச்சு. எல்லாம் கவனிக்கணும். அதுதான் பேச போறேன். ஒரு மனிதன், எல்லாரும் சொல்லுங்க, ஒரு மனிதன் ஒரு தேசத்திலே பெருமழைக்கு காரணமாய் மாறிவிட்டான். நானும் என் குடும்பத்திலே, என் திருச்சபையிலே, என் சமுதாயத்திலே பெருமழை வருவதற்கு காரணமாய் மாறிவிட வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? கொஞ்சம் கரத்தை உயர்த்தி சொல்வோம், ஹல்லேலூயா. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற, சொல்லுங்க, மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். என்னால முடியாதுன்னு சொன்னதுங்க, அற்பமானவர்களை அற்புதமாய் மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். தள்ளப்பட்டவர்களை தள்ளப்பட முடியாதவர்களாய் தூக்கி நிறுத்த அவர் வல்ல தேவனாய் காணப்படுகிறார். உங்களை கொண்டுதான் இந்த மழை வரப்போகுது. உங்க மூலமா தான் அந்த ஆசீர்வாதமான மழை உங்க குடும்பத்துக்கு வரப்போகுது. உங்க மூலமா தான் அந்த குடும்பத்தில் இருக்க பிரிவினையை நீக்குகிற மழை வரப்போகுது. உங்க மூலமா தான் உங்க வீட்டுல உள்ளவர்கள் எல்லாரும் பலன் உள்ளவர்களாய் மாற்றுகிற மழை வரப்போகுது. உங்க மூலமா தான் ஆசீர்வாதம் என்கிற மழை வீட்டுக்குள்ள வரப்போகுது. எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்கிறது? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? என்ன கொண்டு? யாரையும் கொண்டல்ல, என்னை கொண்டு, உங்களை கொண்டு இந்த மழை தேசத்துல வரத்தான் போகுது. அன்பானவர்களே, உங்களை எல்லாருக்கும் தெரியும் எலியா தீர்க்கதரிசியை பற்றி. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படி கம்பீரமா முழங்குற, தேவனுக்கு முன்பாக நிற்கிற தேவ பிள்ளையால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. இந்த மனிதனுக்கு தான் ஆண்டவர் வார்த்தை சொன்னார், மழை பெய்யாதுன்னு சொல்லுப்பான். சொன்னா மழை பெய்யல. திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, மழை பெய்யும், போய் சொல்லு அப்படின்ற. நல்ல கவனிக்கணும். 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, 41வது வசனம். ஓகே. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணு, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். நல்ல கவனிக்கணும். யாரை கொண்டு கர்த்தர் இந்த பெருமழைய குடும்பத்துல, திருச்சபையில, சமுதாயத்துல, தேசத்துல கட்டளையிடுவார் தெரியுமா? கேட்கிற காதுகள் உடையவர்களை கொண்டுதான். எதையா கேட்கணும்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்கணும். வேதத்தை திருப்பி பாருங்க. இந்த மனிதனுக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. என்ன கேட்கிறது? பெருமழை வரப்போகுது. இன்று ஒன்னே ஒன்னு கேட்க விரும்புறேன். எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவங்க இங்க இருக்கீங்க? கர்த்தரின் சத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது. அந்த ஆண்டவர்கள் சத்தத்தை கேட்ட உடனே அந்த உள்ளம் அப்படி தீ பிடிக்கும் பாருங்க, அனல் அடையும். ஹல்லேலூயா. கேட்கிற காதுகளை உடையவர்கள் பாக்கியவான்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். அவர் ஒருக்கா சொன்னா 2 தடவை எனக்கு கேட்டுட்டே இருக்கும். கேக்குதா? கொஞ்சம் கையை உயர்த்துங்க. என்னோட கர்த்தர் பேசுனது இப்போது காதுல கேட்குது.
சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியும் ஆவான். ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னால இந்த வார்த்தை என்னோடு பேசுனது இன்னும் வரை கேட்டுட்டே இருக்குது. இன்னும் வரை கேட்டுட்டே இருக்குது. காதுகளில் கேட்டது கர்த்தருடைய வார்த்தையானால் கண்களால் பார்ப்போம் அது நிறைவேறுதலை. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீமே ஜல பிரவாகமே தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. 2 பேர் நிக்காங்க. ஒன்னு ஆகாப் ராஜா, இன்னொன்னு எலியா. எலியாவுக்கு காதுல கேக்குது, அவனுக்கு கேட்கல. உங்க காதுல கேட்டது கர்த்தருடைய வார்த்தை தான். ஒருவேளை பக்கத்துல உள்ளவங்க சொன்னால நம்ப மாட்டாங்க. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த உலகம் வித்தியாசமானது. கர்த்தர் உங்களோடு பேசினது நிச்சயமா நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் வரை அவர் உன்னை கைவிடுவது இல்லை. அவர் சொன்னது என் காதுல கேக்குது. சர்ச்சில் இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் தூங்கிட்டு இருக்கும் போது கூட கர்த்தருடைய சத்தம் என் காதுல கேட்டுட்டே இருக்குதா? அது உண்மை, அது உண்மை, அது உண்மை. வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம். வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீ வாக்கு மாறாதவர், நீ வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீ வாக்கு மாறாதவர், நீ வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். எத்தனை பேருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குது? உங்களோட கர்த்தர் தீர்க்கதரிசனமா பேசுறார். நான் தான் உன்னோடு பேசினேன். பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, ஆத்துமா காரியங்களை குறித்து, ஊழிய திட்டத்தை குறித்து தேவன் பேசினது உங்க காதுல விழுந்தது உண்மையா? கேட்கும் காதுகள், காதுகள் கேட்கட்டும். எனக்கு கேட்டுதான் இருக்கு. ஆசீர்வதிப்பேன் சொல்லிருக்காரு, வாசல தரப்பேன் சொல்லிருக்காரு, மேன்மைப்படுத்துவேன் சொல்லி இருக்கிறாரு. இது அல்ல, இதை விட 10 மடங்கு பெரிய ஸ்தானத்தை தருவேன் தான் சொல்லி இருக்கிறாரு. அது என் காதல கேட்கிறது உண்மை. சாதாரணமான மழை இல்லைங்க, பெருமழை. சொல்லுங்க, சாதாரணமான மழை இல்ல. ரொம்ப நாள் காத்து 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 கண்கள் பூத்து போச்சோ, யாருமே எதிர்பார்த்திராத ஒரு பெருமழையை பரிசுத்த ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு தரத்தான் போகிறார். இரண்டாவதாக அடுத்த வசனத்தை பாருங்கள். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து கால்கள் முடங்கட்டும், காதுகள் கேட்கட்டும். அந்த கேட்கப்பட்ட காரியங்கள் நிறைவேற வேண்டுமானால் உங்கள் கால்கள் சொல்லுங்க முழங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அவருடைய சத்தத்தை கேட்கிறவனால முழங்கால் படியிடாமல் இருக்கவே முடியாது.
என்ன செய்வான்? சந்நிதியில என்ன செய்திருவான்? முழங்கால் படிட்டுருவான். சொல்லுங்க, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் காதுகளில கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவங்க, அந்த சத்தம் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணம் உடையவங்க சாதாரண பொசிஷன்ல எல்லாம் ஜெபம் பண்ண மாட்டாங்க. எப்படிதான் நிப்பாங்க தெரியுமா? முழங்கால தான் நிப்பாங்க. முழங்கால நின்று சாதிக்க பழகினவங்க எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயங்கவே மாட்டாங்க. முழங்கால் ஜெபம் இருக்கிறது வர முடியாதது என்கிறது உன் அகராதியில கிடையாது. தேவன் உங்களோடு இருக்கிறாரையா. ஆனா முழங்கால் ஜெபம் கொஞ்சம் இடுப்பு வலிக்கும், மூட்டு வலிக்கும். Yes, if there is no sacrifice, there will not be any celebration. Sacrifice இல்லாத celebration நீங்க எங்க பார்க்க முடியும்? உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? முழங்கால 1 மணி நேரமாவது நின்று ஜெபிக்கிறீங்களா? முடியாதவர்களை விட்டுருவோம், பலவீனமானவர்களை விட்டுருவோம். ஆனால் அந்த நிலையிலும் ஆண்டவரே, இந்த காரியத்துல அந்த பெருமழை வர்றது வர நான் உம்முடைய சமூகத்தை விட மாட்டேன். பாருங்க, எப்படி பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல இருக்குது, so put his face between his knees. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கிறோம்? கிரயம் செலுத்தாமல் பெருமழை வராது. கிரயம் செலுத்துறீங்களா? இன்னைக்கு காலையில முழங்கால் போட்டீங்களா? டெய்லி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறீங்களா? ஜெபமே ஜெயம். உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். விசுவாசத்தோடு சொல்றேன், முழங்கால நின்று ஜெபிக்க பழகினவங்க பெரிய மாற்றத்தை கண்டுகொள்ள முடியும். பெரிய பரிசுத்தவான் சாட்சி சொன்னதை கேட்டேன். அவருடைய தலைமை போதகர் மரிக்கிற பொழுது அவர் கையில ஒரு பாட்டில கொடுத்தாராம், பொக்கிஷம் அப்படின்ட்டு. என்னடா நீ கேட்டா, அது என்ன தெரியுமா? முழங்கால அந்த காய்ப்பை கடத்தி அவர் ஒரு பாட்டில போட்டு நிரப்பி வச்சிருந்தாரா. என்ன ஒரு சாட்சி, என்ன ஒரு சாதனை. சும்மா எல்லாம் அவங்க சாதிக்கல, சும்மா எல்லாம் அவங்க ஜெயிக்கல, சும்மா எல்லாம் அவங்க பெருமழையை ருசிக்கல, அவங்க தியாகம் பண்ணாங்க முழங்கால. நம்ம ஜெப குறைவுதாங்க. இன்னும் முழங்கால் படிட்டு ஜெபிங்க, நிச்சயமா நம்ம நன்மையை பெற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். காதுகள் கேட்கட்டும், கால்கள் முடங்கட்டும், நாவு விசுவாசத்தை பேசட்டும். எல்லாரும் சொல்லுங்க, நாவு என்ன செய்யட்டும்? பேசட்டும். போய் பார். இன்று நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், போய் பாருங்க, கர்த்தர் அங்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். போய் பாருங்க.
தேவன் சொன்னது நிறைவேறுவதற்கான காரியங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இல்ல பாஸ்டர், எத்தனையோ வாரமா நான் கண்டினியூஸா வந்துட்டு தான் இருக்கேன், நீங்க இப்படித்தான் சொல்றீங்க, ஒரு சேஞ்ச் காணல. ஆனா நான் திரும்பவும் சொல்வேன், ஏன்னா என் காதுல சத்தம் கேட்டுச்சுல உங்களை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து தேவன் சொன்னது உண்மை. அதனால நான் நெகட்டிவ் ஆன்சர் வந்தாலும் நிறுத்த மாட்டேன். என் விசுவாச வார்த்தையை வீரியமா பேசிட்டே இருப்பேன். போய் பார், போய் பார், போய் பார். உங்களை பார்த்து சொல்றேன், போய் பாருங்க, கர்த்தர் செய்திருப்பதை உங்கள் கண்கள் காணப்போகிறது. இன்றல்ல, நாளை அல்ல, நாளை மறுநாளா இருக்கலாம், இல்லது 4 வருடம் கழித்தா இருக்கலாம். ஆனால் தேவன் சொன்னது நிச்சயம். பிள்ளையை பார்த்து சொல்லுங்க, நடக்கும். தோற்றுட்டேன், நோ, அவர் சொன்னது நடக்கும். நெகட்டிவ் ஆன்சர், நோ ப்ராப்ளம், என் தேவன் சொன்னது நடக்கும். போய் பார். 6 தடவை நெகட்டிவா தான் சொன்னா, இல்லை, நோ, நத்திங் அப்படி சொன்னா. அத பற்றி இவன் கவலைப்படல. என் காதுல கடிச்சு, நான் இப்ப முழங்கால நிக்கிறேன், நீ போ, நீ போ, அங்க நடக்கும். முழங்கால நின்று ஜெபிக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையை காதுகளில் கேட்கிறவன், வாயில வருவது விசுவாச வார்த்தை மட்டுமே. வாயில வருவது விசுவாச வார்த்தை மட்டுமே. மனைவி மாறு, புருஷனை குறித்த வெளிப்பாடு இருக்குல்ல, எதிர்காலத்தை குறித்த நிச்சயமான வார்த்தைகளை கர்த்தர் உங்க கையில தந்தார்ல, உங்க காதுல போட்டார்ல, வார்த்தையை சொல்லுங்க, இப்படிதான், இதுதான், இதுதான் நடக்கும். தேவன் செய்வார். 4வதாக 7ஆம் தரம், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றார். போதும், கண்கள் காணட்டும். 3 காரியம் சொன்னேன். காதுகள் கேட்கட்டும், கால்கள் முடங்கட்டும், நாவு பேசட்டும், 4வது கண்கள் காணட்டும். இன்றைக்கு உங்க கண்கள் காணப்போகுது ஒரு உள்ளங்கை மேகம். மேபி அது ஒரு சின்ன அடையாளமா இருக்கலாம், ஆனா அது அடையாளம் தானே. ஆண்டவர் சொன்னதற்கான அறிகுறி. இன்று கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறேன், நான் சொன்னது தான் நடக்கும். வலது கரத்தை உயர்த்தி சொல்ல போறீங்க, இதுதான் எனக்கு அடையாளம். யாராவது இங்க அடையாளம் கேட்டு வந்திருக்கீங்களா? உங்களுக்கு இதான் அடையாளம். உங்களோட கர்த்தர் பேசுனது நிச்சயம் நடக்க போகுது. மேபி ஒன்னும் பெருசா ஒண்ணும் தெரியல, பெரியதா ஒண்ணும் காணப்பட முடியல. பெரிய மழைன்னு சொன்னாங்க, ஆனா சின்ன மேகம் தான் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சொன்னாங்க. ஆனா இப்ப நான் சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன். இதான் அடையாளம், இதான் அடையாளம். பக்கத்துல ஒருத்தன் பார்த்து முடிஞ்சா சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சதுல தைரியமா போங்க. ஒரு அடையாளம் கிடைச்சதுல தைரியமா போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மனிதன் அல்ல, அவர் மனிதன் அல்ல. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சொல்லுங்க. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, ஒருமுறை கூட காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. ஆமென். இதுதான் உங்களுக்கு அடையாளங்க. ஒரு சிலர் யாரோ ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க கர்த்தரிடத்துல, பாட்டு எனக்கு இந்த பாட்டு வரணும்னு கேட்டிருக்கீங்க. உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார், உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். இதுவே உனக்கு அடையாளம். உன் கண்களை விரித்து பார், நான் உனக்கு செய்ய போகிறதற்கான அடையாளத்தை இன்னைக்கு தந்துட்டேன். கண்கள் கண்டது ஒரு சின்னதுதான்,
ஐந்தாவதாக சொல்லி முடிக்க போறேன். அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். போதும், நல்ல கவனிங்க. கடைசியா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 4 காரியம் சொன்னேன். எல்லாம் சேர்ந்து சொல்ல முடியுமா? ஒண்ணு, காதுகள் கேட்கட்டும், கால்கள் முடங்கட்டும், நாவு பேசட்டும், கண்கள் காணட்டும். கண்கள் கண்ட மாத்திரத்திலே அவனுடைய உள்ளத்தில் ஒரு உத்வேகம், பெரிய ஒரு மழை வருதுப்பா, உடனே ராஜாவிடத்துல சொல்லு. ராஜாவினுடைய அந்த ஓட்டத்தை, அவனுடைய பிரயாணத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு மழை, ராஜாவையே அலற பண்ணக்கூடிய மழையை கர்த்தர் தரப்போகிறார் என்ற ஒரு வெளிப்பாடு அவனுடைய உள்ளத்தில் உண்டானது. இந்த செய்தியை கேட்கும் போது எத்தனை பேருடைய உள்ளத்துல ஒரு உணர்வு உண்டாகுது? ஒரு பெரிய மழையை கர்த்தர் எங்க குடும்பத்துக்கு தர வந்துட்டாரியா, அவர் கிட்ட வந்து விட்டார், காரியம் நெருங்கி விட்டது என்கிற உணர்வு உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சம்பவம் என்ன நடந்த? சம்பவம் என்ன? அதற்குள்ளாக அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளால மேகம் அங்கே கருத்தது. அடுத்த வசனத்தை பார்த்தீர்களா? அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. போதும், என்ன உண்டாயிற்று? பெருமழை உண்டாயிற்று. சொடக்கு போடுற நேரத்துல, நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல, சடுதியாய் நம்ம குடும்பத்திலும் யாருமே நம்ப முடியாத நேரத்துல, நீங்க கூட யோசித்திராத நேரத்துல ஒரு பெரிய மழை நம்ம குடும்பத்தை நினைக்க போகுதில்ல. விசுவாசம் உள்ளவங்க, என் காதுகள் கேட்டது, என் கால்கள் முடங்கினது, என் நாவு பேசுகிறது, என் கண்கள் காண்பது மட்டுமல்ல, என் உள்ளம் உணர்கிறது, ஏதோ ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கழிகொரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ, நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவா. உங்க குடும்பத்துக்குள்ளதான் அந்த பெரிய காரியம் நடக்க போகுது. உங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில தான் அந்த பெரிய மழை வரப்போகுது. விசுவாசம் உள்ளவங்க இருக்க இடங்களை எழுப்பி நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? பெருமழை வரப்போகிறது. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. அந்த மழை பெய்யும் போது உங்க குடும்பம் வித்தியாசம் அடையும், உங்கள் திருச்சபை எழுப்புதல் அடையும், உங்கள் தேசம் மாற்றம் அடையும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார்ல. ஆண்டவர்களோடு பேசினார்னா ஒரு விசை கரத்தை உயர்த்தி, அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்மேலிலே பிரார்த்தனையில், எஸ் லார்ட், ஒரு കൈമേഘം ഞാൻ കാണുന്നു. ആഹാബ് വിറച്ച പോലെ അഗ്നിമഴയായി പെയ്യണമേ. എത്ര പേർക്കുള്ള அந்த விசுவாசம் இருக்கிறது? அந்த ஆசீர்வாத மழை என் குடும்பத்தை நனைக்க போகுது. என் பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறது. என் பொருளாதாரத்தில் இருக்க வறட்சியை நீக்க போகுது. கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். என் காதுகள் கேட்டிருக்கிறது. என் முழங்கால்கள் முடங்க போகிறது. என் நாவு பேச போகுது. என் கண்களும் காண போகுது. என் உள்ளமும் உணர போகுது. அந்த மகிழ்ச்சி நாள் தீவிரமாய் வருகிறது. அது இனி தாமதிப்பதில்லை. அது இனி வேகமாய் என் வாழ்விலை நிறைவேறும். அந்த நிச்சயம் உள்ளவங்க அப்படியே கரங்களை தட்டி, ஒரு விசை கரங்களை தட்டி கர்த்தருடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். கர்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு கைமேகம் நான் காணுது. ஆகாபும் விரச்ச போலே அக்னி மழையாய் பெய்யனவே. ஒரு முறை கூட கர்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு
சமயமல்லோ ஆத்மாவில் நிறைக்கணமே அந்த கால அபிஷேகம் சகல சடத்தின் மேலும் கொய்த்து கால சமயமல்லோ ஆத்மாவில் நிறைக்கணமே சேர்ந்து பாடலாம் தீ போல அக்னி நாவாய் பரிசுத்த தேவனே ஒரு புதிய வேகத்தோடு ஒரு புதிய தரிசனத்தோடு அவர்களை அனுப்புகிறபடியா அல்லேலூயா அந்த கால அபிஷேகம் சகல சகல சடத்தினே கொய்த்து கால சமயமல்லோ ஆத்மாவில் என்ன மறுமுறை கூட அந்த கால சகல சடத்தினே கொய்த்து கால ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை தேசத்தை நல்லவர் நல்லவர் பெரியவர் சர்வ வல்லவர் ஓ தேங்க்யூ நல்லவர் பெரியவர் சர்வ வல்லவர் இந்த மறுமுறை கூட நல்லவர் பெரியவர் அல்லேலூயா சர்வ கர்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு கைமேகம் நான் காணுதோ ஆகாபு வீரச்சவரே அட்டி மழையாய் பெய்யனவே கர்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு கைமேகம் நான் காணுதோ ஆகாபு வீரச்சவரே அட்டி மழையாய் பெய்யனவே தீ போல இறக்கணமே அக்னி நாவாய் பதியனவே பரிசுத்த தேவனே உம்முடைய பிரசன்னம் ஹல்லேலூயா இந்த நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தின் நடுவிலும் அந்த பெருமழை இறங்கிக் கொண்டிருக்கிறது எஸ் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருடைய சிரசிலும் அந்த தேவ வல்லமை பெருமழையாய் 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 நம் குடும்பத்தில் இறங்குகிறது எல்லாரும் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க ரத்தபாலவா இதமௌஷா பரிசுத்த தேவனே உம்முடைய வல்லமையினால் இருக்கிற இடத்துல ஜனத்தை நிரப்புகிறபடியா அந்த பெருமழை இந்த குடும்பத்தை நனைக்கட்டும் வறட்சியை மாற்றட்டும் பிரிவினையை போக்கட்டும் குடும்பம் சமாதானம் அடையட்டும் குடும்பத்தில் வருமானம் உண்டாகட்டும் பெற்றோருக்கு இடையில பிள்ளைகளுக்கு இடையில கணவன் மனைவிக்கு இடையில உறவுகளுக்கு இடையில ஒரு மனதின் ஆவி இறங்கட்டும் பிரிவினை ஆவியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிற பரிசுத்த தேவனே உம்முடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாத மழையாய் பொழிகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆத்தும அறுவடையாகிய மழை எங்கள் தேசத்தை இந்த காலத்தில் நனைக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனையிலே பங்கெடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஒவ்வொரு தனிநபர் குடும்பம் பிள்ளைங்க கையின் பிரயாசம் செய்கிற வேலை தொழில் வியாபாரம் அனைத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் பரலோக ஆசீர்வாதங்கள் பெருமழையாய் இவர்கள் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் ஆத்மீக வாழ்விலும் பொருளாதார வாழ்விலும் ஆத்துமாக்களை குறித்த பாரம் நிறைந்த காரியங்களிலும் சம்பூர்ணமாய் பொழியட்டும் போக்குவரத்து பிரயாணங்களில் பாதுகாப்பு இருக்கட்டும் பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதி விடுமுறை நாட்களில் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும் சமீபத்திலும் தூரத்திலும் தூர தேசங்களிலும் இருக்கிற எங்களுடையவர்களை ஆங்காங்கே ஆசீர்வதியும் வர தடைபட்டவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தர் நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக எங்களோடு கூட இருப்பவரும் பெருமழையால் எங்கள் குடும்பத்தை நனைப்பவருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.